தாவேக ஆட்சி அமைந்த பிறகு சட்டப்பேரவையில் இன்று முதன்முறையாக எம்எல்ஏக்களின் தொகுதி பிரச்சனைகளுக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளித்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடியை தாலுகாவாக அறிவிக்க கோரி திமுக எம்எல்ஏ ராஜா வேண்டுகோள் விடுத்தார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்தார். காட்பாடி முதல் பாலாறு வரை உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி எம்எல்ஏ சுதாகர் விடுத்த வேண்டுகோளுக்கு அர்ஜுனா பதிலளித்தார். வாசநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரி ஏற்கனவே பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புளியங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடையநல்லூர் தாலுகாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் நெடுந்தொலைவில் செல்ல வேண்டியிருப்பதால் கடையநல்லூர் தாலுகாவை உள்ள வாசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியை புளியங்குடியை தலைமையாக கொண்டு புதிய தாலுகா ஒன்று அறிவித்திட வேண்டும் என்ற வினாவையும் தாங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன். வட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நம்முடைய மக்கள் ஜனத்தொகை இங்கே கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு மார்ச் வரையிலும் அது நீடிக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும். நீங்க ராஜா கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிக கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காம நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போதுதான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. சமநீதித்துறை அமைச்சர் பன்றிக் காய்ச்சல், செவிலியர் பிரச்சினை, எலும்பியல் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கேள்வி நேரத்தில் எம்எல்ஏக்கள் லட்சுமணன், சபரி ஐயங்கர், கணேஷ்குமார் ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்தார். செஞ்சி மருத்துவமனை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனை. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய இடம். ஆர்த்தோ ஆபரேஷன்ஸ் என்பது நிறைய, அதனால 2 ஆர்த்தோ பொசிஷன்ஸ் போடப்பட்டு நிறைய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்த்தோ ஆபரேஷன்ஸுக்கு தேவையான அந்த சியாம் கருவி என்பது மிக விரைவில் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். அதே போல் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் அது மட்டும் ஏதோ இன்னும் கொள்முதல் லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் மூலமாக தெரிய வந்தது. ஏன்னா அந்த அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷன் நம்ம சிசேரியன் ஆபரேஷன் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிக அவசியமாக இருக்கிறது. அதையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்பதற்கு முன்னாலே நம்ம சொன்னோம், சியாம் அந்த கருவியும் அனஸ்தீசியா ஒர்க் ஸ்டேஷனும் வழங்குவதற்கான முயற்சியில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்துட்டு இருந்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அது அதற்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மருந்தாளர்கள் பத்தி கேட்டீங்க. இப்ப இந்த நம்ம பட்ஜெட் அறிவிப்பிலே நம்ம சொல்லியிருக்கோம், கூடுதல் மருந்தாளர்கள் பணி ஆணையை நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பாக அதை பூர்த்தியும் செய்ய போறோம். சப் சென்டர் சொல்லியிருக்கீங்க, நம்ம 100 சப் சென்டர் நம்ம கட்ட போறோம். அது கண்டிப்பாக செஞ்சி தொகுதியிலும் நம்ம ஏற்படுத்தி தர நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி. நன்றி. டாக்டர் லட்சுமணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் விரைந்து பரவி வரும் H1N1 காய்ச்சலை கட்டுப்படுத்த முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காவது தடுப்பூசி போடும் திட்டம் அரசிடம் உள்ளதா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, H1N1 அந்த பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள்ல அதிகமா இருந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த ஆண்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம கண்காணிப்புல தான் இருக்கோம்.
அதாவது நீங்க மாண்பு உறுப்பினர் சொன்னது போல முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் அவங்கள தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய அந்த நோய் இருக்கு. அதை ஆய்வு செஞ்சு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை தடுப்பூசி போடுவதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ளும். மாண்பு உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்ட மருத்துவக் கல்லூரி போதிய இடவசதி குறைவாக இருக்கிறது. அதையும் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் குறைபாடு இருக்கிறது. அதனால கொஞ்சம் அதை கவனமாக பார்த்து மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். இந்த தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம விரிவான ஆய்வை நம்ம மேற்கொள்ளவிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அனைத்து மாவட்டங்களும் நம்ம ஒரு டூர் ப்ரோக்ராம் பிளான் பண்ணி அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளும் என்னென்ன தேவை என்பதை ஆராய்ந்து அதற்கான எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அதற்கான உரிய நடவடிக்கை நம்ம மேற்கொள்வோம் என்பதை நான் சொல்லி. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்கள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். மீட்பு பணி, தேடுதல் பணிகள், உதவி பணிகள் குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து 57 பேர் கொண்ட குழு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். கும்பகோணத்தைச் சேர்ந்த 16 பேர், சென்னையைச் சேர்ந்த 4 பேர், திருவாரூர் 2, நெய்வேலி 1, சிதம்பரம் 11 பேர், புதுச்சேரியில் 3 பேர், சூளகிரியில் 2 பேர், நாமக்கல்லில் 1, மயிலாடுதுறை 7 பேர், தருமபுரி 2, திருவண்ணாமலை 1, திருச்சி 5 பேர், கிருஷ்ணகிரியில் 2 பேர், ஆக மொத்தம் 57 பேர் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக நேபாளம் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ரசுவா என்ற மாவட்டத்தில், நேபாள நாட்டில் ரசுவா என்ற மாவட்டத்தில் அங்கே மிகப்பெரிய பனிப்பாறை உருகி அந்த உருகிய நீர் ஓதே கோசி என்ற ஆற்றில் திடீர் என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதில் சுமார் 1000 பேர் காணவில்லை என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தியில் வந்து விடுகின்றன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் தமிழகத்திலிருந்து நேபாளம் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இந்த வெள்ளத்திலே 37 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 27 பேர் அங்கே பத்திரமாக இருப்பதாகவும் செய்தியிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை 37 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 பேர் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள், அவர்களையும் மீட்டெடுத்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக ஒரு ஹெலிகாப்டரை அங்கே அனுப்பி அதில் நம்மளுடைய தமிழகத்தில் சுற்றுலா சென்ற அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஒரு சின்ன ஒரு சஜஷன் இதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோர்காஸ்ட் வந்துட்டு நமக்கு இப்போ காலநிலை மாற்றம் வந்து எப்போவுமே வந்துட்டு இருக்கு. அதனால சுற்றுலா நம்ம காலநிலை வந்துட்டு எவ்ரி மந்த் வந்துட்டு இந்தந்த ஸ்டேட்ல இப்படி இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ எல்லாருமே சுற்றுலாவுக்கு போறாங்க. அதனால இதை அனௌன்ஸ்மெண்ட் ஏர்லியா ஒன்று கொஞ்சம் கொடுத்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்கியூக்கு அதனால எதுக்காவது ஒரு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த காணாமல் போனவர்களை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த நிலையில நேபாளத்துடைய ராணுவம், காவல்துறை, ஆயுத காவல் படை, அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையிலிருந்து சில ஹெலிகாப்டர்களையும் உதவிக்கு எடுத்து இந்த தேடுதல் பணியும் மீட்பு பணியும் நிவாரண பணிகளும் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருது. இதுல மேலும் மருத்துவ குழுக்களும் பல்வேறு மருத்துவ குழுக்களை அந்த சம்பவ இடத்துல வந்து குவித்து அந்த மருத்துவ குழுக்களினுடைய பணிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தற்காலிகமான தங்கும் இடங்கள், உணவு, குடிநீர் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் தீவிரமாக வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுவினர் போயிருக்கிறாங்க. அதுல குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இயங்கி வரும் சூப்பர் யாத்ரா கும்பகோணம் என்ற நிறுவனம் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சாம்ராட் டூர்ஸ்
அண்ட் டிராவல்ஸ் அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள் ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதற்கட்ட தகவலின்படி நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லாண்ட்ரூக்ல இருந்து ரஸ்வாகதி என்ற இடத்திற்கு 3 வாகனங்கள்ல இவங்க வந்து டிராவல் பிளான் போட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி போகிற பொழுது சரியா ரஸ்வா மாவட்டத்தில் இருக்கிற போட்டே கோசி அந்த ஆற்றின் அருகே ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளத்தின் காரணமாக நடுவில் சென்ற வாகனம் சிக்கியுள்ளதாக முதல்ல தகவல் வந்தது. நான் இதை முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. முடிச்சேன், அதை சொல்றேன், பின்னாடி வருது, பின்னாடி சொல்றேன். அந்த வாகனம் நடுவுல சிக்கிக்கிட்டதாக முதல்ல தகவல் வந்தது. அந்த வாகனத்தில் பயணம் செய்த 20 தமிழர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் உடனே அங்க விட்டுட்டு உடனே அங்கிருந்து குயிக்கா எவாக்குவேட் செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், திமுரே பகுதியை சார்ந்த அந்த ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் என்ற பகுதியில் சென்று அவங்க வந்து தஞ்சமடைகிறாங்க. பாதுகாப்பாக இப்ப அங்க தஞ்சமடைந்தவங்க இருக்கிறாங்க என்ற தகவலை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். தற்போது அவர்கள் மீட்கப்பட்டு மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு காத்மாண்டு அழைத்து வந்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மோசமான காலநிலையின் காரணமாக இங்க அங்கங்க இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள், நான் குறிப்பாக நம்முடைய தமிழர்கள் எத்தனை பேர் எங்க இருக்காங்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் நாங்க வந்து தீவிரமா கண்காணிச்சுட்டே வரோம். அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. 2 பேரா, 3 பேரா, 5 பேரா, இன்னும் அந்த நம்பர் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மீதமுள்ள 34 பேர்களை பற்றி விவரங்களை பெறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை க்ளோஸ் மானிட்டர்ஸ்ல நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேத்துல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். டெங்கு காய்ச்சல் பரவி வருவது குறித்து திமுக, அதிமுக தரப்பில் கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். இந்தியாவிலே தமிழகத்தில் தான் தற்போது டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்படும் என்றும் இவ்வருடம் 2026 ஜூன் மாத இறுதி வரை தமிழகத்தில் மொத்தம் 7511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதனால் 3 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழக தலைவர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதோடு இறப்பு விகிதமும் பெருமளவு குறைக்கப்பட்டது என்பதனை புள்ளி விவரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 23/8/2026 வரை 12,543 பேர் தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்துள்ளார்கள். எனவே பருவமழை தொடங்கவிருப்பதால் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்தல், கேரள எல்லைப் பகுதியில் மருத்துவ முகாம்கள் அமைத்து கண்காணித்தல், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ சிகிச்சை அளித்தல், உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சுகாதார நடவடிக்கைகளை கொசுக்கள் ஒழிப்பு மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டமைகிறேன். வருடம் இந்த பருவமழை காலத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக வருவது வழக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆண்டு 26/8/2026 வரை ஜனவரி 1 முதல் 12,856 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 7 உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்னையில் தான் அதிகம் டெங்கு நோயாளி மாவட்ட வாரியாக பார்த்தோம்னா சென்னையில் 33, கோயம்புத்தூர் 26, திருவள்ளூர் 18, சேலம் 15, செங்கல்பட்டு 10, புதுக்கோட்டை 9, திருப்பூர் 8, கிருஷ்ணகிரி 7, ராணிப்பேட்டை 7, விழுப்புரம் 6 முதல்ல இருக்கிற 10 மாவட்டங்கள். இதற்காக அரசு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு நம்ம டெங்கு காய்ச்சல் விஷயமா நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். தினந்தோறும் காய்ச்சல் நோயாளிகள் எண்ணிக்கை, அதில் டெங்கு காய்ச்சல் எத்தனை எண்ணிக்கை, H1N1 அந்த ஃப்ளூ பன்றி காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ளூ அதோட நோயாளிகளின் எண்ணிக்கை, நோயாளிகள் குவியும் பகுதி, ஏதோ ஒரு பகுதியில் வந்து அதிகமாக கிளஸ்டர்ஸ் இருக்கா அதையும் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். எத்தனை உயிரிழப்புகள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். கொசு உற்பத்தியாகும் இடங்களையும் நம்ம கண்டறிஞ்சிட்டு இருக்கோம். கொசு
புழு ஒழிப்பு அதோடைய மெஷர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் முதிர் கொசு அடல்ட் மஸ்கிட்டோஸ் அதையும் நம்ம ஒழிப்பு பணிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்களை நாம அதிக அளவில் நம்ம அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கான அனைத்து விதமான கொசு மருந்து அவங்களுக்கும் கொடுத்து வீடு வீடாக அவங்க தொடர்ந்து பண்ணணும், கொசு ஒழிப்பு பணிகளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நம்ம மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறோம். மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போய் கவலையில் நான் சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் பேரவைத் தலைவர்களே, முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும் செய்யும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்றீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தில் அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப எல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதா தான் நான் பாக்குறேன். நான் பழங்குடியின மாணாக்கருக்கு 150 சமூக நீதி விடுதிகள் புதிதாக கட்டித்தரப்படும். 5 சமுதாய நிகழ்வுகளை நடத்த ஏதுவாக 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும். இப்பொழுது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பலர் இந்த சமுதாய நலக்கூடங்கள் கூடுதலாக கேட்டிருக்கிறார்கள். இந்த 100 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தேவைக்கேற்ப அந்த சமுதாய நலக்கூடங்கள் கூடும். 6வது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதியினை நிர்வகிக்கவும் மாணாக்கரின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அரண் விடுதி பராமரிப்பு மேலாண்மை அமைப்பு ஒன்றை உருவாக்கப்படும். 7வது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர் மற்றும் காப்பாளர்களுக்கு அறிவொளி ஆசிரியர் விருது மற்றும் அறிவொளி காப்பாளர் விருது வழங்கப்படும். 8வது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க கோயம்புத்தூரில் வணிக மையம் புதிதாக கட்டப்படும். 9வது அறிவிப்பு, சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். இது ஒரு புதிய அறிவிப்பு, புதிய முன்னெடுப்பு. பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும். 10வது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விடுதிகளில் அம்பேத்கர் பெயரில் அம்பேத்கர் படிப்பகம் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கப்படும். ஆதி திராவிடர் மக்களுக்கு தேவையான நல உதவிகளை வழங்க ஏதுவாக சமூக நீதி நல வாரியம் அமைக்கப்படும். இந்த நல வாரியத்தில் பல்வேறு நலக்குழுக்கள் இருப்பவர்கள் அதில் சேர்க்கப்படுவார்கள். 12வது அறிவிப்பு, சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் 23 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். இது நிறைய கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் இந்த தரம் உயர்த்தப்படுகின்ற அறிவிப்பை அறிவிக்கின்றோம். 13வது அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு உதவும் வகையில் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும். இந்த சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பாக பள்ளிகளுக்கான தேவைகளை அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக கூட நாங்கள் அதை கொண்டு வருவோம். அதற்காக அந்த அறக்கட்டளை உருவாக்குகின்றது. 14வது அறிவிப்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1,00,000 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்ப தலைவிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக விடிவெள்ளி மகளிர் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படும். 15
தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வழங்க அகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். 16வது அறிவிப்பு பழங்குடியினருக்கான சிறப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். 17வது அறிவிப்பு ஆதிதிராவிட விவசாயிகள் மேம்பாட்டிற்காக வளமிகு வேளாண்மை உதவி திட்டம் அறிவிக்கப்படுகிறது. 18 வீடற்ற பழங்குடியின மக்களுக்கு உறையுள் பழங்குடியினர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 19 சீர்மிகு பள்ளிகள் திட்டத்தின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் சுத்தமான சுகாதாரமான தன்னிறைவு பெற்ற பள்ளிகளாக மேம்படுத்தப்படும். 20 வீடற்ற ஆதிதிராவிடர் குடும்பங்களுக்கு இனிய இல்லம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்த அமைச்சர் சம்பத்குமார் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிடுகின்றேன். சமூக நீதி பள்ளி விடுதிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 35,000 மாணாக்கர்களுக்கு ஆங்கில பேச்சாற்றல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி மற்றும் பயிற்சி பொருட்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் வழங்கப்படும். 517 சமூக நீதி மாணவியர் விடுதிகளில் தற்காப்பு கலை பயிற்சிக்கான சீருடைகள் மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்கப்படும். சமூக நீதி விடுதிகளில் பள்ளி விடுதி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவு கட்டணம் ரூபாய் 1400 இருந்து ரூபாய் 1800 ஆகவும், கல்லூரி விடுதி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவு கட்டணம் ரூபாய் 1500 இருந்து ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் விதமாக நவீன சிகை திருத்தும் அழகு நிலையம் மாடர்ன் சலூன் ஷாப் அமைக்க ஒரு பயனாளிக்கு ரூபாய் 1,00,000 லட்சம் வீதம் 100 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். சிறுபான்மையினர் நலன் சார்ந்த புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிடுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொள்கை விளக்க குறிப்பு மற்றும் புதிய அறிவிப்புகள் குறித்து தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மை சமுதாயத்தினுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை உயர்த்தக்கூடிய முத்தான மணியான 11 அறிவிப்புகளை இங்கே வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அறிவிப்பு எண் 1, சிறுபான்மையின மக்கள் சிறு தொழில்கள் துவங்கும் வகையிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் வகையிலும் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக ஆண்டுக்கு 2500 நபர்கள் வீதம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் மொத்தம் 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைகளுக்கேற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அறிவிப்பு எண் 2, குறைந்த வாடகையில் குடும்ப நிகழ்ச்சிகளையும் பொது மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொள்வதற்கு ஏதுவாக சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கடலூர், மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் கட்டித்தரப்படும். அறிவிப்பு எண் 3, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் முஸ்லிம் மாணவியருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2000 வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 8 கோடியே 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 4, மகளிர் உயர்கல்வி பெறுவதில் சமத்துவத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய சமூக மாணவியர் உயர்கல்வியை தொடர ஏதுவாக அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத் தொகையை அரசே வழங்கும் வகையில் திட்டம் துவங்கும். 1ஆம் ஆண்டிற்கு ரூபாய் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 5, சிறுபான்மையின மக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும்
விரைவாக கொண்டு சேர்ப்பதற்காக சிறுபான்மையின மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் ரூபாய் 4,45,00,000 செலவில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படும். பட்டியலின மக்களுக்கு திமுக, அதிமுக, தாவேக ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து திமுக எம்எல்ஏ ராஜா பேசுகையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமைச்சர் ஆது அர்ஜுனா, கோவி செழியன், KN நேரு, அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்டோர் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்னுடைய பதிவு பண்றேன், ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. உறுப்பினர் கோவை சரி நான் அனுமதிக்கிறேன், நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேல உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும், இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாபமான செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கதான். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் பிளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. இல்ல சார், ஒத்துழைக்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆனால் இங்க வந்து பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர்
பாருங்க, மாண்பு உறுப்பினர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன்.